வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ இளமையிலே திருமணத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு ஜாதக ஆய்வு மூலமாக பார்க்கலாம். இளமையிலேயே உங்களுக்கு ஏன் திருமணம் ஆகுது, அதுக்கு என்ன கொடுப்பினை, அதுக்கு என்ன விதிகள் அப்படின்றத பார்க்கலாம். பாரம்பரிய முறையிலேருந்து பார்க்கலாம், கேபி முறையில் எப்படி பார்க்குறோன்றதும் பார்க்கலாம். இப்போ இந்த பொண்ணோட வயசு பார்த்திங்கன்னா 27 வயசு 7 மாதம் 28 நாள், 2/11/1998 4 மணி 15 நிமிஷம். சேலத்தில் பிறந்து உத்தரத்தாதி 3ஆம் பாதம், ராசி மீன ராசி, லக்னம் கன்னி லக்னம். இந்த பொண்ணுக்கு 18 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா குரு 6ல் மறைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு பாரம்பரிய முறையில் சொல்கிறது. அது கேதுவோட இணைஞ்சிட்டாருன்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சனி நீச்சமாயிடுச்சு அப்படின்றது. அப்புறமேட்டு செவ்வாய் 12ல் மறைஞ்சிட்டாரு அப்படின்றது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறது. இந்த செவ்வாய் தோஷம் இருந்து இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாரம்பரிய முறையில் இது பார்த்துட்டு திருமணத்துக்கு லேட் ஆகும்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை அப்படியே டிகிரி வைஸாக நம்ம போடுறோம். டிகிரியில் போட்டதுன்னு பார்த்திங்கன்னா 16.36.32 வினாவில் கன்னி லக்னத்தில் இருந்து பொண்ணு பிறந்ததுன்னா இது தனிப்பட்ட ஜாதகம். இந்த மாதிரி ஜாதகம் யாருக்குமே அமைப்பு வராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேபி முறையில் நம்ம பார்க்குறோம். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது பார்த்ததுன்னா 2023லேருந்து 2020 வரைக்கும் புதன் தசையில் குரு புத்தி 2015 2018 குரு புத்தி. இந்த பொண்ணுக்கு கரெக்டாக அந்த 18 வயசு ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டாக அந்த திருமணத்துக்கான சம்மந்தம் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா புதன் தடுக்கலை, திருமணத்தை வாழ்க்கையை தடுக்கலை. குரு பார்த்திங்கன்னா 3, 5, 7, 11 அப்படின்னா 7ஆம் பாவம்ன்றது திருமணம். 7ஆம் பாவம் திருமணம் நல்ல வலுவாகிறதுனால 7ஆம் பாவம் திருமணத்தை கொடுத்துருச்சு. இப்போ 2 குழந்தையே இருக்குது அவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் 6, 12 வலுவாக தசையோ புத்தியோ எதுவுமே தொடர்பு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு எந்த கிரகமும் கேபி முறையில் நம்ம பார்க்கும்போது லக்னமும் சாதகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம் திருமண வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்குது. செவ்வாய் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சாதகமாக இருக்குது. அதே மாதிரி நடக்கிற தசா புத்தியில் பார்த்திங்கன்னா புதன் தசை நடந்துச்சு, புதன் தசையும் சாதகமாக இருக்குது. நடந்த புத்தி பார்த்திங்கன்னா குரு புத்தியும் சாதகமாக இருந்ததுனால அவங்களுக்கு இளமையிலுமே திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குரு புத்தி முடிஞ்சவே பார்த்திங்கன்னா சனி புத்தி வந்திருக்கும். சனி புத்திலேயே பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு தசையில் புதன் தசையில் குரு புத்தி சனி புத்தி இதெல்லாம் இளமையிலே கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தசா புத்திகள் அமைப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு இளமையிலே திருமணம் நடக்கும். நம்ம நிறையா ஜாதகத்தில் திருமணம் நடக்காததுக்கு என்ன காரணம்னா 6, 12 நிறையா பாவங்கள் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்காது. இங்கே பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பார்த்திங்கன்னா 6, 12 தொடர்பு இல்லை. நிறையா கிரகம் பார்த்திங்கன்னா 5, 11 5, 11 3, 5, 7, 9, 11 அப்படின்னும் போது இந்த 7ஆம் பாவம் குறிகாட்டி எப்போ காட்டுதோ அப்போ தான் திருமணம் நடக்கும். அது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் பண்ணாலும் எது பண்ணாலும் நடக்காது. தசாபுத்திகள் நமக்கு வரும்போது தான் திருமணம் நடக்கும் தவிர அது வரைக்கும் நமக்கு திருமணம் நடக்கவே நடக்காது. பாரம்பரிய முறையில் சொல்கிற மாதிரி செவ்வாய் இருக்குது தோஷம், 7ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சிட்டாரு, 5ஆம் அதிபதி நீச்சமாயிட்டாரு, குழந்தை பிறக்காது பாரம்பரியத்தில் எதோ சொல்கிறாங்க. இதனால் நிறையா பேர் எல்லாமே குழப்பமாயிட்டு பயந்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. தோஷம் கீசன்றதுலாம் இந்த இதில் எதுவுமே இல்லை. தோஷம்ட்டே ஒன்றும் இல்லை. செவ்வாய் நல்லா 5, 11 தொடர்பு இருந்துச்சுன்னா செவ்வாய் அருமையாக இருக்குன்னு அர்த்தம். எந்த கிரகம் 8, 12 தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகம் தான் தோஷம். அதனால தான் பிரச்சனை வரும். 6, 8, 12 இருக்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. கோயிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் திருமணம் நடக்கவே நடக்காது. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.